சிந்தனையில அது என்ன நினைச்சிருக்கோம், ஆமா எங்க பாட்டிக்கு அப்படிதான் இருந்துச்சு, எங்க இதுக்கு வச்சு அவங்களுக்கும் முதுகுலி வந்திருக்கும், அது ஒரு குடும்பத்துல வருது. பல துறைத்தனங்களும் அதிகாரங்களும் அதற்கு பின்னாடி ஹோல்டு பண்ணி வச்சிருக்கு. அவங்க அம்மாவை சரியா வேலை பார்க்க விடாதபடிக்கு, சரியா நிம்மதியா இருக்க விடாதபடிக்கு, சரியா தூங்க விடாதபடிக்கு கிச்சன்ல புலம்பிக்கிட்டே இருக்கிறதுக்கு ஒரு காரணமா என்னது இருக்குது, முதுகுலி. அவ்வளவு பெரிய விஷயம் அது. இப்போ அந்த முதுகுவலி இருக்கிறதுனால சில நேரத்துல நம்ம அக்காமார்கள் அம்மாமார்களுக்கு சரி தலைவலி வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, வீட்டுல ஒருத்தருக்கு தலைவலி வந்துச்சுன்னா எல்லார் மேலேயும் என்ன பறக்கும், பாத்திரம் பறக்கும். ஒருத்தருடைய தலைவலி சில நேரங்களில் நாங்க எங்க குழந்தைகளா இருக்கும்போது ஓடி ஒளிஞ்சிருக்கிற, ஆத்தாடி இன்னைக்கு மூடு சரியில்லை ஒளிஞ்சுக்க, கட்டில் கீழே அல்லது கட்டிலுக்கு மேல ஓரமா இருந்து நானும் செவுத்தோட சாஞ்சி செவுத்து பள்ளியாவே இருப்பேன். வந்தாங்க கொண்டுருவாங்க. ஏன் பிரச்சனை நம்ம இல்ல, அவங்களுக்கு ஏதோ தலைவலியோ கால்வலியோ கைவலியோ வந்துருச்சுன்னா அடி யாருக்குள்ளும், அடி நமக்குள்ளும். எதுக்கு அடிக்கிறாங்க நமக்கு என்ன தெரியாது. பிரச்சனை எவ்வளவு பெரிய பிரச்சனை புரியுதா? ஒரு முதுகுவலி சாதாரண, அது ஒரு குடும்பத்தையே ஆளுகை செய்யும். ஒரு பலவீனம் குடும்பத்தை என்ன பண்ணுது. ஓ 2013-14 எனக்கு காலில் ஒரு பிரச்சனை, காலில் ஒரு புண்ணு. அதுக்கு நம்ம டெய்லி என்ன பண்ணணும், அதை புண்ணை கட்டுறதுக்கு மருந்து வாங்கணும், இது காசு வாங்கணும். ஒரு சரீரத்தில் இருக்கிற வேதனை பினான்ஸ் என்ன பண்ணும், பொருள் செலவை உறிஞ்சு சாப்பிடும். அது பட்டவர்களுக்கு தெரியும். இப்படிப்பட்ட மகா பெரிய துறைத்தனங்கள் அதிகாரங்களோடு குழந்தை என்ன பண்ணுது, ஏம்மா எனக்கு மார்க் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க, நான் உங்களுக்கு சோமணும், யாருக்காவது சோமணும், மார்க் 5 மார்க் 10 மார்க்குக்கு குழந்தை எங்க போகுது, அந்த கோலியாத்தை எதிர்த்து போகுது. அது கோலியாத்தினே குழந்தைக்கு இப்ப என்ன தெரியாது. ஏன்னா அறிகிற அறிவு உன்ன பிள்ளைக்கு என்ன பண்ணல வர, நன்மை தீமை அறிகிற அறிவு குழந்தைக்கு சாக்லேட்டா இவனை அடிப்பான்ல இவன் அடிக்க மாட்டான், அதுலயே தான் இருக்குது ஒண்ணு குழந்தை. ஆனா குழந்தை என்ன பண்ணுது, இவங்க சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு ஏசு சுகம் தருவார், ஏசு நாமத்துல ஏசுன்னு ஏதோ சொன்னோன்னா துறைத்தனங்களுக்கு அதிகாரத்துக்கு இவன் எந்த நாமத்துல வந்திருக்கானோ அதுங்களுக்கு தெரியும். நமக்கு தெரியுதோ இல்லையோ, ஏன் இதை என்ன சொல்லிட்டாரு, எல்லா நாமங்களிலும் உயர்த்தப்பட்ட ஒரே நாமம் இயேசு கிறிஸ்துவின் நாமம். இதை கேட்கிற எல்லாம் என்ன பண்ணணுமா, முட்டு போடணும். இந்த நாமத்தை கேட்கிற எல்லாம், காண்கிறவைகள் காணாதவைகள் எதுவா இருந்தாலும் என்ன பண்ணணும். அதுதான் எங்க நடந்திருக்கு, அவங்க அம்மாக்கு. ஆமாம்மா லைட்டா போன மாதிரி இருக்குமா, இவன் என்னம்மா இவன் ஜோம் பண்றான் எனக்கு போறமா. அதேதான் இந்த வசனத்துல ராஜாக்கள் உங்களை என்ன பண்ணுவாங்க, ராஜாக்கள் உங்களை வளர்க்கும் தந்தைகளும் அவர்களுடைய